Hello friends, good morning all. Have a happy morning. Tea-23 series day 23 நம்ம பார்க்க போகிற ஹெல்தியான டீ ரெசிபி சுக்கு மல்லி டீ. இது ரொம்பவே காமனாக நம்ம எல்லா வீட்டுகள்லையுமே இது நம்ம செய்வோம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இது ரொம்பவே ஃபேமஸ். நார்மலாக கோல்டு சீசன் வந்துட்டாலே எல்லார் வீட்லேயும் சுக்கு மல்லி டீ இருக்கும். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? இது சீஸ்னல் சேஞ்சஸ்னால நமக்கு ஏற்படுற கோல்ட் அண்ட் ஃப்ளூ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக கோல்டு சீசன் வந்துட்டாலே நமக்கு மார்னிங் எழுந்துக்கிறப்போ ரொம்பவே சோம்பலாக இருக்கும். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படி தோணிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்ததும் இந்த சுக்கு மல்லி டீயை குடித்தோன்னா அந்த மாதிரி எந்த தாட்டும் வராது. டே ஃபுல்லாக நம்ம வார்மாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். எஸ், நம்மளோட வின்டர் சீசன் அப்போ இது நம்மளோட பாடியை வார்மாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வின்டர் மட்டும் இல்லாமல் சம்மர் சீசனில் கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பாடியை ஓவர் ஹீட்டாகவும் ஆக விடாது, ஓவர் கோல்டாகவும் ஆக விடாது. எப்போதுமே நம்மளை வார்ம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேர்லேயே இதோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? சுக்கு மல்லி, அவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ். ரெண்டே பொருள் தான், நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வார்மாக இருக்கலாம். இப்போது இந்த அற்புத குணமுள்ள சுக்கு மல்லி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண தண்ணியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். நான் இந்த டீக்காகவே மல்லியை இடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட கொஞ்சமாக சுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சுக்குனா இஞ்சியை காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் சுக்கு. அதை நான் கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷல். இது எப்போதும் எங்கள் வீட்டில் அவைலபிளாகவே இருக்கும். இந்த சுக்கு மல்லி டீ யூஸ்வலாக நம்மளோட பாடியில் உள்ள பிளட் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் லெவலை கம்மியாக்குறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணிடும். வாமிட்டிங்காக இருக்கட்டும், அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ் ட்ரபிள், அஜீரண கோளாறு, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே இந்த சுக்கு மல்லி டீயை குடித்தோன்னா நமக்கு உடனே டைஜஸ்ட் ஆயிரும். வாமிட்டிங் கூட வரவே வராது. வின்டர் டைமில் நமக்கு ஏற்படுற யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இந்த சுக்கு மல்லி டீயை டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோன்னா அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரவே வராது. மெயினாக மென்சுரேஷன் ப்ராப்ளம், யூஸ்வலாக வின்டர் டைமில் மென்சுரேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். அந்த மாதிரி டைமில் இந்த சுக்கு மல்லி டீயை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோன்னா மென்சுரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கவே இருக்காது. இப்போ நமக்கு சூடாக சூப்பராக கமன்னு சுக்கு மல்லி டீ ரெடி ஆயிடுச்சு. இதோட சுவையும் மனமும் மட்டும் இல்லாமல் குடித்தோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளோட பாடியில் உள்ள டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். பாடியில் உள்ள கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டில் உள்ள கெமிக்கல்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். இந்த சுக்கு மல்லி டீ நம்மளை கோல்ட் அண்ட் ஃப்ளூ மட்டும் இல்லாமல் பேண்டமிக் டிசீஸ்லேருந்தும் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதை டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு எந்த டைப் ஆஃப் பேண்டமிக் டிசீஸாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா இது நம்மளோட பாடியில் உள்ள இம்யூனிட்டி லெவலை டபுள் ஆகுது. இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம நார்மலாக வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் டெய்லியும் குடிச்சிட்டு வரப்போ நம்மளோட பிளட்டில் இது கலந்து நம்மளோட இன்டெஸ்டைனில் உள்ள மினரல்ஸ் எல்லாத்தையும் பிளட்டோட அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்காக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இதை தேடி நீங்கள் வெளியிலலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. இவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக இருக்க ஹெல்த்தியான ஒரு டீயை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அதுவும் இப்போ சீசனல் சேஞ்சஸ் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைமில் இந்த டீ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி கூட கோல்ட் அண்ட் ஃப்ளூக்கு ஒரு நல்ல மெடிசன். இந்த சுக்கு மல்லி டீ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இதை ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் Tea-23 சீரீஸில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சீரீஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸையும் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் பாருங்கள்.
இல்லைன்னா எங்கள் கணின்மணி சேனலுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் வேறு ஏதாச்சும் சீரிஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் ஷார்ப் 7 AM இதே போல் Tea-23 சீரீஸில் நம்ம மீட் பண்ணலாம் வேறு ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிபியோட. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த சண்டே நான் ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் ஷார்ப் 7 AM Tea-23 சீரீஸ் நம்ம மீட் பண்ணுறோம். ஓகே, ஹேவ் அ ஹெல்தி டே.